ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமேசிங்கான ஹெல்த் டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஏஷியன் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீக்ரெட் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது என்னன்னாக்கா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஓவர் நைட்டில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட், அது எப்படி ஊற வைக்கணும், அதில் என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன எடுத்துருக்கேனாக்கா நான் ஸோ வால்நட்டு, பிளாக் திராட்சை, பிஸ்தா, பாதாமி, கோடம்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அத்திப்பழம் எடுத்துருக்கேன். ஆல்மண்ட் எடுத்துருக்கேன். ஆல்மண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்க மெயின்டைன் பண்ணுவாங்க. வால்நட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒமேகா 3 இருக்கிறதுனால ஸோ நம்மளோட ஹார்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கருப்பு திராட்சை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாடியில் அயர்ன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ராப்பராக நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்திப்பழம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. ஸோ பிஸ்தா இதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. நம்ம வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணணும். குட் ஃபேட் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கேஷ்யூ நட். ஸோ கேஷ்யூ நட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டயக்னோசிஸ் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று இதெல்லாமே நான் எப்படி ஊற வைக்க போகிறோன்னாக்கா பாதாம் மட்டும் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஒன்றுத்தில் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். மீதி இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒன்றா செப்ரேட்டாக ஊற வச்சுக்க போகிறாங்க. ஸோ எப்போவுமே பாதாம் நீங்கள் செப்ரேட்டாக ஊற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அதோட தோல் எடுத்துகிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட வரதுனால உங்களுக்கு அதில் இருக்கிற பெனிஃபிட் ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட்டாக இருக்கட்டும், இல்லை கருப்பு திராட்சை, அத்திப்பழம், பிஸ்தா, கோடம்பி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பில் ஊற வச்சு மார்னிங் நீங்கள் இந்த தண்ணியோடவே நீங்கள் குடிச்சு சாப்பிட்லாம். இல்லைனாக்கா பாலில் நீங்கள் அரைச்சியும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்லாம். பசங்களுக்கு மெயினாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இதை தயவு செஞ்சு எந்த ஒரு பார்த்தீங்கன்னாக்கா சுகர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, வெல்லமும் நீங்கள் போட தேவையில்லை. ஸோ பாலோடு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குழந்தைக்கு அரைச்சியும் நீங்கள் கொடுக்கலாம். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் அப்போ எடுத்துருக்க எல்லா அளவுமே 2 பேருக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒருத்தருக்கு தேவையான அளவு வேணும்னாக்கா வால்நட் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2 நீங்கள் போடலாம். ஸோ பிளாக் திராட்சை 8லேருந்து 12 போடலாம். அத்திப்பழம் 2 பேருக்கு ஒருத்தருக்கு 2 போடுங்க. பிஸ்தா பார்த்தீங்கன்னாக்கா 8லேருந்து 12. கேஷ்யூ நட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 கேஷ்யூ நட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆல்மண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு 6. ஸோ இந்த அளவில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் 3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அமேசிங்கான ரிசல்ட் எனக்கு இருக்குது. இந்த பெனிஃபிட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இது பண்ணுங்கள். ஏன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எல்லா விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியில் இருக்குது இல்லைங்களா. ஸோ யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லை குழந்தைங்களுக்கு ஹெல்த் வைஸ் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் வயிற்றில் அவங்க 8 இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றாங்கனாக்கா அவங்க இது பார்த்தீங்கன்னாக்கா 6 மணிக்கு இல்லை ஒரு 7 மணிக்கு கூட அவங்க சாப்பிட்டுக்கலாம். 7 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 1 hour கேப்பில் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாங்க. இந்த டிப்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா